சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அதனால்தான் முதலில் திருமாறன் வந்து சொல்லட்டும் என்று இருந்து விட்டேன். நீ சொல்வது உண்மைதான் மங்கம்மா. கல் நெஞ்சன் என்று எனக்கு பெயர். பிறருக்கு முன்னால் துயரத்தை காட்டிக் கொள்ளக்கூடாது என்று நினைப்பேன். ஆனால் பெருந்தேவி மடிந்ததை கேட்டவுடன் என்னையும் மீறி இடி விழுந்தது போல் துடித்து போனேன். நீங்கள் பெருந்தேவியிடம் எத்தகைய சகோதர பாசம் வைத்திருந்தீர்கள் என்பதை நான் அறியாதவளா என்ன? தாங்கள் கோபமாக இருந்தால் வேளிர்குடி மன்னர் இருங்கோவேலை தன்னால் கூட சமாதானப்படுத்த இயலாது. ஆனால் பெருந்தேவி வந்து அண்ணா என்று அழைத்தால் போதும் உருகி விடுவீர்கள் என்பாரே என்று தாங்கள் பலமுறை கூறியிருக்கிறீர்களே. அத்தகைய சகோதரி இந்த அரண்மனைக்குள் புகுந்த போதை நீ ஏன் பார்க்கவில்லை? அவள் அப்படி ஒரு விபரீதமான செயலில் ஈடுபடும் போது நீ ஏன் தடுக்கவில்லை? நான் மட்டும் அங்கிருந்து பார்த்திருந்தால் இப்படி நடக்க அனுமதித்திருப்பேனா என்ன? யார் கண்ணிலும் படாமல் அவளை வெளியேற்றி இருப்பேனே. தன் முயற்சியில் தோல்வி அடைந்தால் என்ன? அதற்காக அவள் இப்படியா தன் உயிரை பறிகொடுக்க வேண்டும்? ஏற்கனவே பலகீனமானவள், அத்தோடு கடுமையான நோய்க்கும் ஆளானவள். நொந்து போன உடம்பு இங்கு இவ்வளவு பெரிய சபையில் இப்படி நேர்ந்து விட்டதே என்ற அதிர்ச்சியில் அவள் துடித்து. வேண்டாம் வேண்டாம் மங்கம்மா, வேண்டாம். அதை நீ சொல்லாதே. என் தங்கை இறந்து விட்டாள் என்பதை என்னால் திரும்ப திரும்ப கேட்க முடியவில்லை. இவள் இப்படி இங்கு வந்தது இருங்கோவேலுக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவள் இப்படி இதற்காகத்தான் வரப்போகிறாள் என்று அறிந்திருந்தால் அவர் எப்படி அனுமதித்திருப்பார்? அவர் என் தமையன் மீது வஞ்சம் கொண்டவர்தான். அதற்காக ஒரு பெண்ணை அனுப்பி என் அண்ணனை கொள்ள நினைத்திருக்க மாட்டார். அதை அனுமதித்திருக்கவும் மாட்டார். மங்கம்மா, நீ என் நண்பன் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். பெருந்தேவி இறந்துவிட்ட செய்தியை எப்படியாவது இருங்கோவேலுக்கு தெரிவிக்க வேண்டுமே. தெரிந்துவிடும் பிரபு. இந்த செய்தியை பறையறிவித்து எல்லா இடங்களிலும் சொல்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டார் சோழ மன்னர். இருங்கோவேல் தன் மனைவியின் முகத்தை காண வந்து போகலாம். அந்த நேரத்தில் அவருக்கு தக்க பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் சொல்ல வைத்திருக்கிறார். அப்படியானால் பெருந்தேவியின் சடலம் இன்னும் அரண்மனையில் தான் இருக்கிறதா? ஆமாம். மங்கம்மா, எனக்காக உன்னால் ஒரு காரியம் செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடியும் என்றால் அதை நான் செய்யாமல் இருப்பேனா? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். என்னை வெளியில் கொண்டு வர வேண்டும். என்ன? ஏன் இப்படி பதறுகிறாய் மங்கம்மா? பெருந்தேவியின் முகத்தை ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் இந்த சிறைக்கே வந்து விடுகிறேன். அதற்கான அனுமதியை உன் அண்ணனிடம் பெற்றுக்கொண்டு வா. என்ன மங்கம்மா யோசிக்கிறாய்? என் தங்கையின் முகத்தை இன்று பார்க்காமல் இருந்து விட்டால் பிறகு எப்போதுமே பார்க்க முடியாது. என் மீது பாசத்தை பொழிந்த அந்த விழிகள் மூடி கிடப்பதை, அண்ணா என்று அழைத்த அவள் வாய் ஓய்ந்து கிடப்பதை இறுதியாக ஒரு முறையாவது நான் பார்க்க வேண்டாமா? உன் அண்ணனிடம் இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி இதற்கு கூடவா உன்னால் அனுமதி பெற்று தர முடியாது? ஏன் முடியாது? நிச்சயமாக முடியும். பெருந்தேவியின் மீது தாங்கள் கொண்டிருக்கும் பாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை என் அண்ணனுக்கு நான் புரிய வைக்கிறேன். அவர் சகோதர பாசம் அற்றவரா என்ன? அதனால் நிச்சயம் இதை ஏற்றுக்கொள்வார். எங்கேயோ இருக்கும் இருங்கோவேலுக்கு அழைப்பு விடுக்கும் அவர் இங்கேயே இருக்கும் தங்களுக்கு அனுமதி தர மறுத்து விடுவாரா என்ன? நான் இப்பொழுதே சென்று இதை பற்றி அவரிடம் பேசுகிறேன்.
இளவரசி, தாங்கள் இன்று காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை, எதுவும் பருகவும் இல்லை. அதனால் என்ன? இந்த பாலையாவது சற்று பருகுவீர்கள் என்று கொண்டு வந்தேன். ஏனடி, நாம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம் என்று தெரியுமா? எனக்கு பெரும் துணையாக இருந்த அண்ணியார் தன் சக்திக்கு மீறிய செயலில் ஈடுபட்டிருக்கிறார். அண்ணியார் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் குதிரையில் ஏறி எங்கோ சென்றிருக்கிறார். அவரை தடுத்து நிறுத்தி அழைத்து வருகிறேன் என்று சென்ற என் அண்ணனும் இன்னும் திரும்பவில்லை. இந்த நிலையில் எனக்கு பசியோ தாகமோ எப்படி தெரியும்? இருந்தாலும் இளவரசி, நீ ஒன்றும் பேசாதே, அதை கொண்டு போ. இளவரசி, இளவரசி, சொல்லுங்கள், என்ன தயக்கம்? அதை எப்படி சொல்வதென்று புரியவில்லை. எதுவானாலும் சொன்னால் தானே தெரியும். தங்கள் அண்ணியார், எங்களது மகாராணியார். சீக்கிரம் சொல்லுங்கள், அவரை பற்றிதான் எதுவும் தெரியவில்லையே என்று தவிக்கிறேன். மகாராணியார் மடிந்து விட்டார் இளவரசி. நிறுத்துங்கள். இப்படித்தான் ஏதோ ஒரு இரத்த கரை படிந்த ஆடையை கொண்டு வந்து என் அண்ணன் இறந்து விட்டார் என்றீர்கள். இப்பொழுது என் அண்ணியார் இறந்து விட்டார் என்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் எந்த விஷயத்தில் இப்படி அவசரப்பட்டு பேசுவது என்று புரியவில்லையே. போய்விடுங்கள் இங்கிருந்து. இளவரசி, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். இப்போது எந்த தடயத்தை வைத்துக் கொண்டு இப்படி சொல்கிறீர்கள்? எந்த தடயமும் இல்லை. மகாராணியார் மடிந்து விட்டார் என்பதை பறையறிந்து தெரிவித்திருக்கிறார்கள். என்ன சொன்னீர்கள்? சரியாக சொல்லுங்கள். பறையறிந்து தெரிவித்தார்களா? ஆம் இளவரசி. யார் தெரிவித்தார்கள்? சோழ நாட்டு வீரர்கள். சோழ நாட்டு வீரர்கள் பறையறிந்து தெரிவித்தார்களா? என்னதான் சொன்னார்கள்? விவரமாக சொல்லுங்கள். அவர்கள் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன் இளவரசி. வேளிர்குடி அரசி பெருந்தேவி பூம்புகார் அரண்மனையில் அரசரை கொல்ல முயன்று இறந்து விட்டார். அவரது சவ அடக்கம் இருங்கோவேள் மன்னரின் வருகைக்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாளை மறுநாள் மாலை வரையில் அவரை எதிர்பார்க்கிறார்கள். அவர் பூம்புகார் அரண்மனையில் நுழைந்து மனைவியின் முக தரிசனம் காண எந்த தடையும் இல்லை. அவர் தன்னந்தனியாக வந்து போக சோழ நாட்டு படைத்தளபதி எல்லாவித பாதுகாப்பு வசதிகளையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்படியானால் இந்த செய்தி உண்மைதான். அண்ணியாருக்கு என் அண்ணனின் லட்சியத்தை தானே சென்று நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவேசம் இருந்தது. அதன்படியே சென்று விட்டார். அந்த முயற்சியில் தோல்வி அடைந்ததால் என் அண்ணனின் முகத்தில் விழிக்க தனக்கு தகுதி இல்லை என்ற அதிர்ச்சியில் உயிரை விட்டு விட்டார். இளவரசி, இளவரசி, தங்களுக்கு என்னவாயிற்று? இளவரசி, இளவரசி, கண் திறந்து பாருங்கள். இளவரசி, 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 அண்ணி, இளவரசி அழாதீர்கள். என்னை விட்டு சென்று விட்டாரே என் அண்ணி. அண்ணி, நான் என்ன செய்வது? அண்ணி. அம்மா தாமரை, என்ன வைக்கம்மா? அமைச்சர் பெருமானே, கேட்டீர்களா அந்த செய்தியை? அன்னை போல் என்னை வளர்த்த அண்ணியார் இன்று உலகத்தை விட்டு சென்று விட்டார் என்பதை கேட்டீர்களா? கடுமையான நோய்க்கு ஆளான அவர் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாரே. அம்மா தாமரை, கணவனுக்காகவே உயிர் வாழ்ந்த உன் அண்ணி கணவனின் லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே அந்த முயற்சியில் ஈடுபட்டு அதற்காகவே உயிரை விட்டுவிட்டார். அவரது வீரமும் தியாகமும் வேளிர்குல வரலாற்றில் இடம்பெறத்தக்கதம்மா. உண்மைதான் அமைச்சரே. நோயுற்ற நேரத்திலும் என் அண்ணனுக்காக அதை சாதித்து காட்ட வேண்டும் என்று சென்று விட்டார். அந்த வீராங்கனையின் வீர திருவுள்ளத்திற்கு 1000 முறை வணக்கம் செலுத்தினாலும் போதாது. அமைச்சரே,
அந்த அறிவிப்பில் அவர்கள் அண்ணனை பற்றி சொல்லி இருப்பதை கேட்டீர்களா? என் அண்ணன் அண்ணியை எப்படியும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் சென்றார். ஆனால் அவரால் முடியாது என்பது இப்போது தெளிவாக தெரிந்துவிட்டது. அவர் எங்கே போனார், என்ன ஆனார்? இந்த சோக செய்தியை அண்ணன் அறிந்திருப்பாரா? அறிந்த மறுகணமே அவர் எப்படி கதறி தொடுத்திருப்பார் என்று நினைக்கும் போது என் மனம் பதறுகிறது. அது மட்டுமல்ல, அந்த வேதனையை தாங்க முடியாமல் அவர்களது அழைப்பை ஏற்று மன்னர் பூம்புகாருக்கு போய்விட்டால் என்ன செய்வது? நிச்சயம் அண்ணனுக்கு அங்கு ஆபத்துதான் நேரும். அண்ணனை கொல்வதற்கு சதி செய்து அண்ணியாரின் சடலத்தை வைத்து தந்திரமாக சிறைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சோழ மன்னர் இப்படி ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். உண்மைதானம்மா, அப்படியும் நடக்க வாய்ப்பிருக்கிறது. அப்படி நேராமல் தடுக்க வேண்டும் என்றால் மன்னர் பூம்புகாருக்கு போவதற்குள் தடுத்து விட வேண்டும். நான் சென்று அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறேன். விருமா, அமைச்சரே, வீரர்களை அழைத்துக் கொண்டு நாலாபுரமும் சென்று மன்னர் எங்கிருக்கிறார் என்று தேடுங்கள். உத்தரவு. நான் வருகிறேன். அண்ணி, என் அண்ணி என்னை விட்டு சென்று விட்டார். வாழ்க மாமன்னர். என்ன அமைச்சரே, எல்லா இடங்களிலும் பறை அறிவிக்கப்பட்டு விட்டதா? ஆம் மன்னவா, பூம்புகார் நகரெங்கும், ஏன் சோழ மண்டலம் எங்கும் தங்கள் செய்தி பறையறைந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது போதாது, காடுகள் உள்ள பகுதிகளுக்கும் சொல்லப்பட வேண்டும். காட்டுப்பகுதிக்கும் ஆளை அனுப்பியிருக்கிறோம் மன்னவா. நல்லது. இன்னும் என்னென்ன முறையில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யச் சொல்லுங்கள். ஆணை மன்னவா. சென்று வாருங்கள். அண்ணா, வா மங்கம்மா, ஏதாவது சொல்ல வேண்டுமா? ஆமண்ணா. சீக்கிரம் சொல். நான் ஒவ்வொரு கணமும் ஏதாவது செய்தி வருமா என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் வெளியிலிருந்து வரும் ஒருவருக்காக காத்திருக்கிறீர்கள். நானோ இங்கேயே இருந்து கொண்டு சடலத்தையும் பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை பற்றி கேட்க வந்திருக்கிறேன். நீ யாரை பற்றி சொல்கிறாய்? என் கணவர் இருங்கோவேள் குடும்பத்தில் நெருங்கி பழகியவர் அல்லவா? இறந்துவிட்ட பெருந்தேவியை அவர் தன் தங்கையாகவே கருதி கொண்டிருந்தார். அதனால் அவரை சிறையிலிருந்து விடுவித்து பெருந்தேவியின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். அது தந்தையே, பூம்புகார் எங்கும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்? மக்கள் தங்கள் அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை தந்தையே. கிள்ளிவளவா, என்ன சொல்கிறாய்? தெளிவாக சொல். இருங்கோவேள் வரவேண்டும் என்று பறையறிவிக்கப்பட்டதை பூம்புகாரில் உள்ள எவருமே சரியென்று கூறவில்லை. இதற்கு பெயரா பெருந்தன்மை? அப்படியே எடுத்துக்கொண்டாலும் அதை உணரும் அளவிற்கு அவன் பண்புள்ளவனா என்கிறார்கள். அரக்க குணம் கொண்ட இருங்குவேளிடம் இரக்கம் காட்ட வேண்டுமா என்று கேட்கிறார்கள். என்ன? அரசரை கொல்ல வந்தவள் தானே இருங்குவேளின் மனைவி. அந்த கொலைகாரியின் கணவனுக்கு வரவேற்பா என்று பேசிக் கொள்கிறார்கள். அப்படி வந்தால் அவனை நாமே சிறைப்பிடிக்க வேண்டும் என்றும் பேசிக் கொள்கிறார்கள். மன்னர் கட்டளைக்கு மாறாக நடப்பது ராஜ துரோகம் என்கிறார்கள் சிலர். என் மக்களா இப்படி பேசுகிறார்கள்? இன்னா செய்தாரை உறுத்தல் அவனான நன்னையும் செய்துவிடல் என்பதை மறந்து விட்டார்களா? இருங்கோவேள் கயவன்தான். என்னை அழிப்பதற்காக எத்தனையோ முறை சதி செய்தவன்தான். அதற்காக அவன் மனைவி இறந்து கிடக்கும் போது அவன் வந்து அவள் முகத்தை பார்க்க அனுமதிக்காவிட்டால் தமிழ் பண்பு என்று சொல்லிக் கொள்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? தந்தையே, இதை பற்றியெல்லாம் சொல்லி புரிய வைக்கும் நிலையில் மக்கள் இல்லை. இறந்த பெண்மணி உயர்ந்த பண்பு கொண்டவள் என்று சொல்வதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. பறையறிவித்த பிறகு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இருங்கோவேள் இங்கு எப்படி வர முடியும் என்பது புரியவில்லை. இருங்கோவேள் வந்தால் வரட்டும், வராமலும் போகட்டும். தாங்கள் என் கணவர் வந்து கலந்து கொள்ள அனுமதி தரலாம் அல்லவா? விஜயபூபதியை இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அனுமதிப்பதா? ஏன்? அந்த இருங்கோவேளின் மனைவி முயன்று செய்ய முடியாமல் போன காரியத்தை இருங்கோவேளின் நண்பன் செய்துவிடட்டும் என்பதற்காக கேட்கிறீர்களா?
கிள்ளிவளவா, என்னதான் நீ வளர்ந்து விட்டாலும் இன்னும் நீ சிறு பிள்ளைதான். இதிலெல்லாம் குறுக்கிட்டு நீ பேசக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் அவர் என் கணவர். அந்த ஒரே காரணத்தால் தான் இந்த கணம் வரை அவரை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறார் என் தந்தை. இல்லாவிட்டால் மன்னரை கொல்ல சதி செய்தவர்களுக்கு எங்கும் எப்பொழுதும் தரப்படும் மரண தண்டனை தான் அவருக்கும் கிடைத்திருக்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் அதற்கும் இதற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. தன் தங்கையை போல் நேசித்த பெருந்தேவியின் முகத்தை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். பகைவனான இருங்கோவேலுக்கு பார்த்துவிட்டு செல்ல அனுமதி தரும்போது அருகிலேயே இருக்கும் அவருக்கு தரக்கூடாதா? இன்று அவர் திடீரென்று இங்கு வந்து நின்றால் இவ்வளவு காலம் எங்கு சென்றிருந்தார் என்று கேட்டால் எங்களால் என்ன பதில் கூற முடியும்? அரசரை கொல்ல முயன்ற குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லலாமா? கிள்ளிவளவா, அத்தையின் கணவர் என்ற மரியாதை இல்லாமல் அவரை அவமதித்து பேசுகிறாயா? மாமன்னரை கொல்ல முயன்றவர் என்ற எண்ணமின்றி தாங்கள் தான் அவருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா, என் மீது நம்பிக்கை வைத்து எனக்காக அவரை அனுப்பலாம் அல்லவா? உங்கள் நம்பிக்கையை கவிழ்த்து விட்டுத்தான் அவர் அந்த காரியத்தை செய்ய முனைந்தார் என்பதை மறக்கக்கூடாதல்லவா? உன்னிடம் எனக்கு என்ன பேச்சு? அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். அவரை அழைத்து வர அனுமதிப்பீர்களா இல்லையா? தந்தையே, இந்த நிலையில் அவர் வெளியே வருவதால் ஏற்படும் விளைவுகளை நீங்களே நினைத்தாலும் தடுக்க முடியாது. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் விஜயபூபதியை வெளியில் கொண்டு வருவது நல்லதல்ல. அதனால் அவனை சிறையிலிருந்து கொண்டு வருவதற்கு அனுமதிக்க முடியாது.